ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோவில் பிஎஸ்எஃப் ரெக்யர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். துணை ராணுவ படையான எல்லை பாதுகாப்பு படையில் சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போஸ்டிங்கும் அண்ட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்கும் பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஜூன் 17 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் 18 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்துக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வியூவராக இருக்கலாம். நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதையும் பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ அடுத்தடுத்த வேலையான தகவல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஓகே, இப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். அதற்கான நோட்டிஃபிகேஷன் இது ஒரு பெர்மனெண்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆண்கள் பெண்கள் சொல்லி இருபாலுமே அப்ளை பண்ணலாம். அது இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதுமானது. இது ஒரு குரூப் பி அண்ட் குரூப் சி 4 சிறந்த நான் மினிஸ்ட்ரியல் போஸ்ட்டு. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா எஸ்ஐ போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியாங்க. இந்த குரூப் பி போஸ்ட் எஸ்ஐ போஸ்டிங் பார்த்தீங்கன்னா 3 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. 3 வேக்கண்ட்டுக்கும் அன்ரிசர்வ்டாக ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. அதில் 2 வேக்கண்ட்டும் ஓபிசியில் 1 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 6 கொடுக்குறாங்க. அதாவது ஸ்டார்டிங் பேசிக் பே 35,400 வந்து இறுதியாக நீங்கள் இந்த சர்வீஸ் முடிச்சு வெளியே வரும்போது 1,12,400 பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பே வாங்கிட்டு இருப்பீங்க. அடுத்து குரூப் சி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டபிள்ஸ் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டபிளில் பல விதமான பிரிவு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக ஒரு 34 வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு லெவல் 3 பே ஸ்கேல் கொடுக்குறாங்க. இதுக்கு பேசிக் பே 21,700 ஸ்டார்டிங்கும் எண்டிங்கில் ரிட்டையர்மெண்ட்டில் 69,100 பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேசிக் பேவாக வாங்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த டேபிளில் உங்கள் கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கான கேட்டகரி, அதாவது இடபிள்யூஎஸ்ஆ, ஓபிசியா, எஸ்சியா இல்லை எஸ்டியா அப்படிங்கிற எந்த பிரிவுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு நேராக உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கான்னு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து டேஷ் சிம்பிள் போட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே வேகண்ட் இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் யூஆர் கொடுத்துருப்பாங்க. அந்த யூஆர் வந்து எந்த கேட்டகரியில் இருந்தாலும் அவங்க பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜாய் டண்டர் இல்லாமலே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபர்தர் அடுத்து ஏதாவது அப்டேட் வருது, எக்ஸாம் சைடு ஃபிசிக்கல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட் எதுவும் வருதா இந்த வெப்சைட் மூலியமாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் ஒரு 10% வந்து வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஆல்ரெடி உள்ள எக்ஸர்வீஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒதுக்கியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் சொல்லி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் எஸ்ஐ போஸ்டிங், அதாவது வெஹிக்கிள் மெக்கானிக் எஸ்ஐ போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ ஆர் டிகிரி இன் ஆட்டோமொபைல் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் அப்படி இல்லைனா மெக்கானிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருந்துச்சு டிப்ளமோ ஒரு டிகிரி படிச்சிங்கன்னா இந்த எஸ்ஐ போஸ்டிங்க்கு எலிஜிபிள். இதிலே கான்செப்ட்டில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணிக்கிற அடுத்து 10th அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒன்று ஐடிஐ ரிலவெண்ட்டாக அந்த இதில் கோர்சஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா 3 வருடம் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ட்ரேடில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கான்செப்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபர்தர் எலிஜிபிலிட்டி ஏஜ்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்ஐ போஸ்டிங்க்கு வந்து 30 வயசு கொடுத்துருக்காங்க. அது போக 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் சொல்கிறாங்க இருந்தால் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டபிள் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18 அதிகபட்சமாக 25 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான க்ரூசியல் டேட், அதாவது கடைசி தேதி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிக்கிற அந்த க்ளோசிங் டேட் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏஜ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு கிரைட்டீரியா வந்து எடுக்குது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இந்த ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேட்டகரியில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது எஸ்ஏ போஸ்டிங்க்கு 30 கொடுத்துருக்காங்கன்னா கூடுதல் 5 வருஷம், அதாவது 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த டைம் அதில் வேகன்சி இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை வேகன்சி இல்லாமல் நீங்கள் எஸ்சி கேட்டகரியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு யூஆராக கன்சிடர் பண்ணுவாங்க. 30 வயசுல மட்டும் இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். உங்கள் கேட்டகரி ரிசர்வேஷன் அடிப்பில் வேகன்சி இருந்தால் மட்டும் தான் அந்த ரிலாக்ஸேஷன் அது எடுத்துக்கணும். அடுத்து ஓபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஃபர்தராக வந்து ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுபடி வந்து நாம்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உயரம் வந்து ஆண்களுக்கு 125 சென்டிமீட்டர் இருக்கிறாங்க, ஃபீமேலுக்கு 157. செஸ்ட் மெஷர்மெண்ட் ஆண்களுக்கு மட்டும் உண்டு. அதாவது நார்மலில் வந்து அன்எக்ஸ்பெண்டரில் 75, எக்ஸ்பெண்டரில் பார்த்திங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் அண்ட் ஏஜ், அதாவது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அதுக்கான வயசுப்படி உங்களுக்கு அதுக்கான வெயிட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க கொடுத்துருக்காங்க. ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் எக்ஸாம் சொல்லிக்கிறாங்க. அது ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. பார்ட் ஏ பார்ட் பி பார்ட்ஸ்னு சொல்லி ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், டெக்னிக்கல் சப்ஜெக்ட்னு சொல்லி ஓவர்லியும் 20 கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் சொல்லி 100 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தமாக வந்து 100 மார்க் டெஸ்ட் வைக்காங்க. இந்த டெஸ்ட் 2 மணி நேரம் நடக்குது. இதுக்கான சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் டாப்பிக்கில் பார்த்திங்க அப்படின்னா கண்டென்ட் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற இருக்கும் இந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் கடைசியாக ஃபைனலாக சிலபஸ் அண்டு பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பான முறையில் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கான்செப்ட் போஸ்டிங்கும் சேம் அதே மாதிரி வந்து ஒரு 100 மார்க்கு வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா சேம் சிலபஸ் கொடுத்தாங்க. இதில் வந்து பார்ட் சி வரைக்கும் தான் இருந்து எஸ்ஐ போஸ்டிங்கில். இது பார்ட் டின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுக்கும் 2 மணி நேரம் டெஸ்ட் கொடுக்குறாங்க. இது அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். ஓஎம்ஆர் பேஸில் தான் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் நடக்கும். 100 கொஸ்டினுக்கு 100 மார்க் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெகட்டிவ் சிஸ்டம் வந்து கண்டிப்பான முறையில் இருக்காங்கிறது தெரியல. பட் ஃபர்தராக எதுவும் ஒன்று இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் எதுவும் தெரியல, பார்ப்போம். அப்படி எதுவும் டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் பார்த்துக்கிறோம். எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இந்த செகண்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் ஃபிசிக்கல் என்னென்ன இருக்குன்னு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கும், இல்லைனா ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபர்தராக நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்தராக வந்து போஸ்ட் வந்து அவங்க ஃபில் பண்ணிடுவாங்க. இது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்கன்னா
இந்த இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் மூலியமாக கால் லெட்டர் சென்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட்லையும் அப்போ ரெகுலராக செக் பண்ணிக்கலாம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் வைக்கிறாங்க. இந்த ரன்னிங் ஈவெண்ட்டில் மேலே இருக்கீங்க ஆண்களுக்கு வந்து 3.2 கிலோமீட்டர் வந்து 17 நிமிஷத்தில் வந்து ரன்னிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டரை 9 மினிட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். 2024 இந்த லாஸ்ட் டேட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரவு 11 மணிக்கும் 11:59 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி போஸ்ட், அதாவது எஸ்ஏ போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 200 ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதே குரூப் சி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 100 வந்து, அதாவது கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு 100 வந்து ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நெட் பேங்கிங் இல்லை கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலியமாகவும் நியரஸ்ட் காமன் சர்வீஸ் சென்டர் மூலியமாகவும் சிஎஸ் சென்டர் மூலியமாகவும் நீங்கள் இந்த ஃபீஸை கட்டிக்கலாம். இந்த ஃபீஸில் ஒரு சில எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா கேட்டகரியிலும் உள்ள பெண்களுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. அதுபோக எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு அனைவருக்குமே ஃபீஸ் கிடையாது. சர்வேயிங் ஆல்ரெடி பிஎஸ் பர்சனல் எக்ஸர்வீஸ்மனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஃபீஸில் எக்ஸப்ஷன், அவங்களுக்கு யாருக்கும் இந்த ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகே, இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் இதில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேட்குறாங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸ் இருப்போம். நன்றி.